ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 89. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 89 நாள் ஆயிடுச்சு. என்னால் சூப்பராக என்னுடைய வெயிட் லாஸை கண்டினியூ பண்ண முடியுது. ஒரு சிலரால் ஒரு 1 வீக் கூட வெயிட் லாஸ் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட முடியலைன்னு அந்த கிரேவிங்ஸு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேயே அவங்களால வெயிட் லாஸ் கண்டினியூ பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டு நம்மளுடைய கிரேவிங்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நம்ம ஒரு மாதத்தில் 3லேருந்து 4 கிலோ வரைக்கும் குறைக்கலான்னா உங்களால் நம்ப முடியுதா? நீங்கள் நம்பி தான் ஆகணும். அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் எந்த மாதிரிலாம் ஃபுட்டு சாப்பிட்டு கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி நான் எப்படிலாம் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்குமே பார்க்கணும். அப்போ தான் நான் வீடியோவில் அங்கங்கே சொல்கிற ஒரு குட்டி குட்டி டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் எப்பவும் போல் மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லாதனால நான் எப்போயும் போல் ஒரு ஹாட் வாட்டரும் வெள்ளைப்பூண்டு வதக்கி சாப்பிட்டேன். வெள்ளைப்பூண்டில் நீங்கள் காலைல எந்திரிச்சோடனே நெய்யில் லைட்டாக ஒரு சொட்டு போட்டு வதக்கி சாப்பிடும்போது நம்ம அடிவயத்தில் இருக்க கொழுப்புக்கள் எல்லாமே குறைச்சி நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளைப்பூண்டுவை நல்லா வதக்கிடணும், எந்த ஒரு காட்டமும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த ரெசிபி ஒரு மஞ்சள் பூசணிக்காய் வச்சு பண்ணினது. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. உங்கள் வீட்டிலலாம் குட்டி குழந்தைங்களாம் இருக்காங்க, மஞ்சள் பூசணிக்காயெலாம் சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இதோடைய ரெசிபி வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மஞ்சள் பூசணிக்காவும் சிகப்பு அவலும் வச்சு பண்ணினது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மஞ்சள் பூசணிக்காய் கேக்னே சொல்லலாம். வெயிட் லாஸில் இருக்கவங்களும் இது சாப்பிட்லாம். உங்கள் மோஷன் ப்ராப்ளம்லாம் இருந்தால் நிறையா பேருக்கு மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே நல்லா ரிலீவ் பண்ணி கொடுக்கும். மஞ்சள் பூசணிக்காயில் நிறைய இம்யூனிட்டி பவர் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸுக்கெலாம் அடிக்கடி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா மிட் மார்னிங்கில் எனக்கு கிரேவிங்ஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் சாப்பிடாம என்னால் இருக்க முடியாதுன்னா ஏதாவது இந்த மாதிரி 4-5 சீட்ஸை கூட ஒரு ஸ்பூன் அள்ளி வாயில் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நட்ஸு ஃப்ரூட்ஸ் இருந்தால் சாப்பிடுங்க. இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கூட எடுத்துக்கோங்க, பட் கொஞ்சோண்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டாக பேலன்ஸாக சாப்பிட்டேன். இன்றைக்கி என்னென்னா 2 ஒயிட் எக் எடுத்துக்கிட்டே ப்ரோட்டீனுக்காக. என்னுடைய வெயிட் லாஸில் நான் முக்கியமாக ஒரே ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா, என்னுடைய பிளேட்டு பேலன்ஸாக இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பேன். என்னுடைய பிளேட்டில் ப்ரோட்டீன், ஃபைபர், கார்பு இது 3 இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக நம்ம சாப்பிடவும் முடியும், நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அதுக்காக இன்றைக்கி 2 ஒயிட் எக் எடுத்துக்கிட்டே ப்ரோட்டீனுக்காக. அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாமே வரகரிசி சாதம் தான் எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி இதில் தயிர் போட்டு சாப்பிட்றனால கொஞ்சம் லிக்யூடாகவே பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாமே பச்சைப்பயிறு குழம்பு எடுத்துக்கிட்டேன். பச்சைப்பயிர்லாம் நிறையா ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பச்சைப்பயிரில் நிறையா வெரைட்டியான ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாமே தயிர் எடுத்துக்கிட்டேன், ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்துகிட்டேன். இப்போ என் பிளேட்டில் காப்ஸ்னு பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் மட்டும்தான், மித்தபடி ப்ரோட்டீனும் ஃபைபரும் தான் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேஸ்டியாக பேலன்ஸாக சாப்பிட்டிங்கன்னா நீங்களும் சூப்பராக வெயிட்டும் லாஸ் பண்ணலாம். அதுக்காக தனியாலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிட்டிங்கனாலே போதும். ரைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம், மார்னிங் டைமில் என்னால் காஃபிலாம் குடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன் அந்த மாதிரி போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் காஃபி கிரேவிங்ஸும் கம்மியாயிரும், உங்கள் வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வெயிட் லாஸில் ரொம்பவே முக்கியமாக ஒன்று ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாக்கிங் தான். ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் தான், நம்மளால் எந்த ஒரு எக்ஸசைஸ்லாம் கண்டினியூஸாக பண்ண முடியாது. பட் வாக்கிங்கிறது ஈவினிங் டைமில் லைட்டாக ஒரு 1/2 hour 1 hour நம்ம வீட்டுக்கு வெளியில் நடக்கலாம், இல்லை மொட்டை மாடியில் நடக்கலாம், எங்கேயோ நடக்கலாம். ஆனால் வாக்கிங் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பாடி ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும், உங்கள் மைண்டுமே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். கேர்ள்ஸ்னால் மோஸ்ட்லி இப்போ ஒரு வேர்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், நம்மலாம் டிப்ரெஷனாக இருக்குது, ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு. அவங்களாம் இந்த மாதிரி வாக்கிங் போனீங்க வந்தீங்க அப்படின்னா அந்த டிப்ரெஷன்லாம் ரொம்பவே கம்மியாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் 7 to 8 o'clock முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் வயிறுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். நாம் இன்றைக்கி என்னுடைய நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சூப்பர் டேஸ்டியான ஒரு ஹை ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு தோசை கண்டுபிடிச்சிருக்கேன், சன்னா தோசை தான். இதில் ரெசிபி வேணால் நம்ம ஷார்ட்ஸில் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ரெசிபின்னு என்கிட்ட கேளுங்க, நானே உங்களுக்கு கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுறேன். இந்த தோசை டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு.
இருந்துச்சு, நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் வந்து கொத்தமல்லி சட்னி வச்சு என்னுடைய டின்னரை சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி வெரைட்டியான ஃபுட்டும் சாப்பிட்டு இந்த மாதிரி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட்டுலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.